பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் மை ஹார்ட் டான்சிங். என் இருதயம் நடனம் ஆடுதா? என் இதயத்தில் கொண்டாட்டம் இருந்துச்சுன்னா என் இருதயம் நடனம் ஆடும். மை ஹார்ட் வில் டான்ஸ். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என் சார்பிலையும் ரேணுகா சார்பிலையும் வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது சந்தோஷத்தை பற்றி பார்த்து வர்றோம். தொடர்ந்து சந்தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். எது வரைக்கும் தெரியுமா? ஹார்ட் ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும். டேங்க்கில் எது வரைக்கும் தண்ணி ஏற்றணும்? ஓவர்ஃப்ளோ ஆகணும். சந்தோஷம் இருதயத்தில் வாழ்க்கையில் ஓவர்ஃப்ளோ ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் காலை எந்திரிக்கும் போது சந்தோஷம் காதல் கேட்கும், படுக்கும்போது சந்தோஷம் கேட்கும், நடமாடும்போது சந்தோஷம் கேட்கும். அது வரைக்கும் ஓவர்ஃப்ளோ. You are going to experience overflow of God's joy. Praise God. யாராச்சும் கேட்கலாம் வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்வோம். சந்தோஷம் நிறைவா இருக்கா? பதில் வருமா? நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். யாராவது சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கா அப்படின்னா will you really respond? What would be your answer? இன்னொரு கேள்வி கேட்கலாம் வச்சுக்கோங்க, உங்க சந்தோஷம் பொங்கி வழிதா அப்படின்னு கேட்டா will you really say something? Praise God. God has got an answer today. ஆண்டவர் இந்த 3 கேள்விக்கும் ஆண்டவர் ஒரு பதில் வச்சிருக்கிறார். என்னுடைய சமூகத்தில் உங்களுக்கு பிரம்மாதமான சந்தோஷம். சங்கீதம் 16:11 அதில் வசனம் சொல்லுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். பரிபூர்ண ஆனந்தம். If you can join with me, you can join with me. என்னோட சேர்ந்து சொல்லலாம், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். ஆண்டவரே, உங்க பிரசன்ஸ்ல fullness of joy. Fullness of joy. உமது வலது பாசத்துல நித்திய பேரின்பம். At your right hand everlasting joy. சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதக்காரனோட வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையா? அங்கங்க கையில காலில் வலி உண்டாகலையா? பிரச்சனைகள் மத்தியில praise God, hallelujah. இன்னைக்கு சங்கீதக்காரன் நம்மளோட அவனுடைய இதயத்தை ஷேர் பண்ண போறார். இது தாவீது எழுதிய சங்கீதம். தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த சந்தோஷம் கர்த்தர் வர்ற ஈவு. இட்ஸ் a gift. இந்த கிஃப்டை நான் வாங்கி வாழ்க்கையில் அனுபவிக்கணும். என் சூழ்நிலையினால இந்த சந்தோஷம் குறைய போறதில்லை, கூட போறதில்லை. I love God. இதான் என் ரெஸ்பான்ஸ். I understand His grace. இதான் என் ரெஸ்பான்ஸ். Joy the ரெஸ்பான்ஸ். கர்த்தரை நேசிக்கிறார்னு உணர்ந்தா என் உள்ளத்தில் சந்தோஷம். ரெஸ்பான்ஸ். கர்த்தருடைய கிருபையை வாழ்க்கையில் பெரிதுன்னு உணர்ந்தனா என் ரெஸ்பான்ஸ் சந்தோஷம். நம்ம நிறைய நேரம் ஒரே நாளில் பல முறை சொல்ற வார்த்தை கிருபை. எப்படி பிரதர் இருக்கீங்க? ஆண்டவர் கிருபை நல்லா இருக்கேன். If you really say, if I really say from my heart, என்னோட ரெஸ்பான்ஸ் என்னது? சந்தோஷம். Praise God. நான் எங்கேயோ இருந்தேன், ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். He chose me. இத உள்ளூர மனசார நான் நினைச்சனா உணர்ந்தனா என்னோட ரெஸ்பான்ஸ் சந்தோஷம். இதெல்லாம் என்னுடைய சந்தோஷம் பரிபூர்ணம் ஆறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை,
பாருங்க, பைபிள் ரொம்ப கிளியர் சொல்லுது, பரிபூர்ணம். இந்த பரிபூர்ணத்தை கூட தமிழ் ரொம்ப யூஸ் பண்றது இல்லை, இங்கிலீஷ் ரொம்ப நல்லா சொல்றோம். ஃபுல்னஸ். நல்லா சாப்பிட்டீங்களா? ஃபுல்லா சாப்பிட்டேன். fullness of joy. இது எப்போ வரும்? when I realize in my heart, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். he chose me. கர்த்தர் என்னை உயர்த்தினார். he has lifted me up. கர்த்தர் என்னை அனுதினம் பாதுகாத்து வரார். he is protecting me. கர்த்தர் என்னை தினமும் வழி நடத்துகிறார். he is guiding me. இதை உணர்ந்தனா, உணர்லன்னு சந்தோஷம் வராது. நான் ஒருவேளை டிராமா போடலாம், ஆக்ஷன் போடலாம், சந்தோஷம் இருக்க மாதிரி நான் ஆக்ட் பண்ணலாம், ஆனா that is not fullness of joy. நடிப்பு. praise God. அவருடைய வலது பார்சத்துல நித்திய பேரின்பம், everlasting joy. அப்போதைக்கு அப்போ வந்து போற சந்தோஷம் இல்லை. நல்லா சாப்பிட்டா சந்தோஷம், கை நிறைய பணம் வந்தோட சந்தோஷம், that is not everlasting joy. குடும்பத்தில் எல்லாரும் சமாதானமா இருக்காங்க, அந்த அந்த நேரத்தில் சந்தோஷம், that's not everlasting joy. சங்கீதக்காரன் நீங்க வாசி பார்க்கணும், சங்கீத 16. நம்ம நிறைய பேர் வாஸ்த சங்கீதம் தான். I would request you to read it once again. சங்கீதம் 16:10 இந்த வசனத்துக்கு மேல ஜஸ்ட் ஒரு வசனம். அவன் சொல்றான், என் சரீரமும் அழுகி போகாது ஆண்டவரே. அவனுக்கு என்னது? ஃபெய்த். என்னது அவனுடைய ஃபெய்த்? ஆஃப்டர் டெத் ஐ எம் கோயிங் டு பி வித் காட். உமது வலது பார்சத்தில். வலது பார்சல் என்னது? பொதுவா பைபிள் சொல்லப்படுது ரைட் ஹேண்ட் அப்படின்னா இஸ் அ சைட் ஆஃப் ஆனர், இஸ் அ பிளேஸ் ஆஃப் ஆனர். இயேசு கிறிஸ்து பற்றி என்ன சொல்லிருக்கு? அவர் உயிர் தெளிந்து தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தார். ரைட் ஹேண்ட் இஸ் a place of honor. தாவீது சொல்றான், நான் மரித்த பிறகும் நான் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்துவோட இருப்பேன். நித்திய பேரின்பம், everlasting joy, wonderful thing. இந்த சங்கீத 16 ஒரு தீர்க்கதரிசன சங்கீதம். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படுற ஒரு வார்த்தை. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படி பைபிளே சொல்லுதுன்னா, பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பிரசங்கிக்கும் போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை இதுதான். சங்கீதம் 16 வாசிருக்கீங்களா பிரதர் சிஸ்டர், பரிசேயரே சதுசேயரே வாசிருக்கீங்களா? இதுல என்ன சொல்லியிருக்கு? இது மேசியா போட்டு சொல்லியிருக்கு. மேசியா மரித்தாலும் அவர் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருப்பார். அவர் சரீரம் அழுகி போகாது, கல்லறை அவரை கட்டி காக்க முடியாது. ஹல்லேலூயா, praise God, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் ஒரு துவக்கத்தில் சொல்லுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. The most important part of the verse. ஜீவ மார்க்கத்தை, path of life. சில நேரம் நமக்கு ஒரு டவுட் வரும், ஆண்டவர் என்னோட பேசுறாரா? ஆண்டவர்கிட்ட என்னால் ஜெபிக்க முடியாம இருக்கேனே, ஆண்டவர் என்னோட இருக்காரா? இந்த கேள்விக்கு ஒரு சின்ன பதில், நான் சந்தோஷமா இருக்கேனா சந்தோஷமா இல்லையா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. அப்ப என்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும், என்னுடைய சந்தோஷம் நித்தியமா இருக்கும். whenever you have a doubt, just check up. என்னுடைய சந்தோஷம் நிறைவா இல்லாம இருக்குது, நான் ஆண்டவர் எனக்கு நியமித்த வாழ்க்கை பாதை விட்டு தவறி விட்டேனா? ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்க்கை ரூட் வச்சிருக்கார், நீ இந்த பாதையில போகணும். இந்த பாதையில தெரிஞ்சோ தெரியாமலையோ பாதை விட்டு இடறிறோம். we make a wrong turn. அங்க God's presence இல்லை. God's presence இல்லைன்னா அங்க ஜாய் இல்லை. இதான் இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம். நிறைய நேரம் இந்த சங்கீதக்காரன் கர்த்தர் நியமித்த பாதை விட்டு விலகுனான். அப்ப எல்லாம்
அவனுக்கு சந்தோஷம் இல்லை. செக்அப் பண்றான். ஏன் ஆண்டவர் சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லை? உடனே அவனுக்கு தெரியுது, நான் அவர் நியமித்த பாத் ஆஃப் லைஃபை விட்டு நான் இடறிட்டேன். ஐ மேட் அ ராங் டர்ன். கோர்ஸ் கரெக்ஷன். உடனே பாதை மாற்றான். ஆண்டவர் நியமித்த பாதை, பாத் ஆஃப் லைஃப்ல போறான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நியமித்த பாதையில் போகும்போது ஒருவேளை பிரச்சனை வரலாம், ஒருவேளை வியாதி வரலாம், ஒருவேளை ஒரு இழப்பு வரலாம், ஒருவேளை ஒரு தோல்வி வரலாம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல இருக்கேன்ட்டு எனக்கு உணவு இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஜாய். பிரச்சனைனால என் சந்தோஷம் பாதிக்கப்பட போறதில்லை. பிரச்சனை வரும்போது அந்த மோமெண்ட்ல எனக்கு கஷ்டமா இருக்கும். பட் நான் அப்படியே ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருக்கும் போது அந்த பிரசன்ஸ்ல ஜாய் என்னுடைய உள்ளத்தில் அப்படியே நதி மாறி பாய்த்தோங்க. உங்க உள்ளத்தில் நதி மாறி பாயும். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நித்திய பேரின்பம், அடக்க முடியாது. இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? ஆண்டவரே, எனக்கு அந்த ஓவர்ஃப்ளோயிங் ஜாய் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அந்த ஓவர்ஃப்ளோயிங் ஜாய் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் தாங்கய்யா. உங்க பிரசன்ஸ்ல, உங்க சமூகத்துல ஆண்டவரே, உங்க சமூகம் இருக்கே ஆண்டவரே, அந்த நிச்சயத்தை தாங்கப்பா. Give me the assurance of joy. Give me the assurance of fullness of joy. Give me the experience of overflowing joy. Hallelujah. Overflow joy என்ன அர்த்தங்க? அடக்க முடியாத சந்தோஷம். டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆச்சு அடக்க முடியுமா? அடக்க முடியாது. பொத விழுகும். அடக்க முடியாத சந்தோஷம். இந்த சங்கீதக்காரன் சங்கீதத்தில் மட்டும் இப்படி சொல்லலை, தன்னுடைய வாழ்க்கையில அந்த பொங்கி வழிகிற சந்தோஷத்தை நிஜமா செயல்படுத்துறான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இப்ப நகரத்துக்கு வருது. தாவீதுக்கு மிகுந்த வாஞ்சியோட அதை கொண்டு வரப்படுது. ஏகப்பட்ட ஜனங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக அதை காண்கிறாங்க. மிகுந்த சத்தத்தோட வரவேற்கிறாங்க. டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு போடுறாங்க, மியூசிக் போடுறாங்க. பெரிய கொண்டாட்டம், செலிப்ரேஷன். ஏ பிரசன்ஸ் ஆஃப் காட். பல வருஷம் இந்த உடன்படிக்கை பெட்டி இல்ல. இந்த உடன்படிக்கை பெட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். தேவன் மத்தியில் இத்தனை வருஷம் இல்லாத நிலைமையில இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி இங்க வருதே. சந்தோஷம், ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஜாய். இந்த சந்தோஷம் ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஜனங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ராஜாவாகிய தாவீதுக்குள்ளேயும் ஓவர்ஃப்ளோ. வேதம் சொல்லுது, தன்னுடைய ராஜ உடை கலட்டி சணல் போத்து, அதாவது சாக் கிளாத், அதாவது சாதாரண ஒரு லேவியனை போல, ஒரு தேவ ஊழியனை போல, தேவ ஆலயத்தில் பணிபுரிகிற மனுஷனை போல அவன் உடையை போட்டுக்கொண்டு முழு பலத்தோடு ஆடினான், நடனம் ஆடினான். ஹல்லேலூயா, praise God. முழு பலத்தோட, with all humility. அதுங்க ஸ்ட்ரெஸ் அங்கதான். ஏத பைபிள் டிஸ்கிரைப் பண்ணுது, சணல் போத்தை உடுத்தி. எனக்கு நான் ராஜ உடையோட ஆடுறது அது ஆடம்பரத்தை காமிக்குது. I am not worthy of that in the presence of God. தேவ சமூகத்தில் நான் அற்ப விசுவாசி. எனக்கு தெரியும் நான் எப்படி வாழ்ந்தேன், எனக்கு தெரியும் எப்படி என்னை ஆண்ட உயர்த்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், யூ நோ இட். உங்க வாழ்க்கையை பற்றி நீங்க எப்படி இருந்தீங்க, ஆண்டவங்களை எப்படி உயர்த்தி இருக்கிறார். டேவிட் ரியலைஸ்ட் இட். நான் ஆண்டருக்கு முன்னால பெரிய ராஜா மாறிடு, ரொம்ப கம்பீரமா மெதுவா அப்படி இப்படி அப்படின்னு இல்லை. என்னுடைய முழு இதயத்தில் சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்த போறேன். Let people know
I want my heart to praise God without restraint. எந்த விதமான தடையுமின்றி நான் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த போறேன். என்ன சங்கீதம் 78:71 சொல்லுது, நான் கரவலாடுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்தேன். அவனுடைய நிலைமை யோசிப்பா சொல்றான் தாவீது, நான் கரவலாடுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய இஸ்ரவேலை அழைத்து கொண்டு பராமரிக்கும்படி என்னை ராஜாவாக உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வந்த உயர்வு, எனக்கு வந்த வாழ்வு, இது இந்த கர்த்தர், இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆகவே without restraint, without artificial inhibition, அவங்க பார்க்கறாங்க இவங்க பார்க்கறாங்கல்ல, கர்த்தரனை பார்க்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சமூகத்தை பார்க்கிறேன். பேரின்பம், வழிந்து ஓடும் சந்தோஷம். நாமளும் யோசி பார்க்கணும், நாம ஆண்டவருக்கு வந்த காலத்தில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும். ஜஸ்ட் திங்க். ஆண்டவர் இந்த பகுதி மூலமாக நம்மோட இன்று பேசுற அதுதான். ஜஸ்ட் திங்க். நமக்கு தெரியாத உண்மை இல்லை, தெரிஞ்சதை ஆண்டவர் ஞாபகம் ஊற்றார் நமக்கு. ஜஸ்ட் திங்க். ஆண்டவர் வந்த போது ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிற வேலை எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டு பாடும்போது, ஆராதிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஹைட்ரஜன் பலூன் சின்ன பிள்ளை விளையாடுவாங்க. முதல்ல பலூன் மேலே போயிட்டே இருக்கும், அப்புறம் நான் உணர்த்து பலூனை மேலே அனுப்புறது கஷ்டமாகி போயிடும், கீழே கீழே விழுகும். இஸ் அவர் லைஃப் லைக் தட்? கொஸ்டின் நானும் நீங்களும் நமக்குள்ள ஆன்சர் பண்ண வேண்டியது. பிரைஸ் காட். சில நாட்கள் முன்பாக நாங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த ஐமச்சேரி காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள சர்ச்சு, இன்னும் சென்னையில் பல சர்ச்சஸ்க்கு கிறிஸ்மஸ் அப்போலாம் நிறையா கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், கிறிஸ்மஸ்ஸு, விபிஎஸ் இதெல்லாம் இந்த கிராம பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், ஒரு செலிப்ரேஷன் சொல்லுவேன் நான். கொண்டாட்டமாக இருக்குங்க. அப்போ கிறிஸ்மஸ் அப்போ சுமார் ஒரு 1000 பிள்ளைங்க, விபிஎஸ் அப்போ சுமார் 2000 பிள்ளைங்க இந்த சபையில் அவங்க மூலமாக அவங்க செயல்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு, கிஃப்ட் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது நார்த் சென்னையில் போய் வாங்குவோம், பாரிஸ் கார்னரில் போய் வாங்குவோம். வாங்கிட்டு கார் அங்கே நிப்பாட்ட முடியாது, காரை எங்கேயோ போய் நிப்பாட்டிடுவோம். அப்போ ஒரு இந்த ட்ரை சைக்கிளில் தான் இதை ஏற்றி அதை கார் வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு நிறைய ஜாமான கிஃப்ட் வாங்கி நாங்கள் ட்ரை சைக்கிள் ஏற்றுறோம். யாரோ ட்ரை சைக்கிள்காரன் ரேணுகான சொன்ன மாதிரி நான் அந்த ட்ரை சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறேன், கரெக்டாக காருக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரை சைக்கிள் போகுது, ஜாமான் போகுது, ஜாமானில் இறக்குற லேடி மாதிரி ரேணுகா ஏறி போயிட்டு இருந்த மாதிரி கார், அந்த காட்டில் ட்ரை சைக்கிளில். நான் அதை ஃபோட்டோ எடுத்தேன். நான் அதை பாருங்கள், ₹1,00,000 கொடுத்தா கூட அந்த வண்டியில் ஏறி உட்கார மாட்டாது ரேதுமா. ஆனால் ஆண்டவர் பிரசன்ஸ், இது சந்தோஷம். நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு 1000 பிள்ளைங்களுக்கு 2000 பிள்ளைங்களுக்கு பரிசுகள் வாங்கி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை ஒரு சுமார் ஒரு 300 பேருக்கு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ட்ரெஸ் அடல்ட்ஸுக்கு. நான் எப்படி இருந்தேன், ஆண்டவர் எப்படி உயர்த்தி இருக்கிறார். பிரைஸ் காட். இதான் ஜாய், ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஜாய், நோ இன்ஹிபிஷன். எனக்கு அப்போ தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணுற, கம்ப்யூட்டருக்கு கண்ட்ரோல் பண்ணுற சீஃப் ஃபார் ஸ்டேட் பேங்க். அப்போ யார் பார்த்தேன்னா பார்க்காட்டி என்ன, கர்த்தருக்கு முன்னாக என்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறேன். ஐ ரியலைஸ் வாட் ஐ வாஸ், வாட் ஐ ஆம். ஜாய், பேரின்பம், நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா. தாவீதுடைய மனைவி மீகால் இதை பார்த்தாள். வேதம் சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது. சில இடத்துல பைபிள் ஒண்டர்ஃபுல் டிஸ்கிரிப்ஷன். தன்னுடைய ஜன்னல் வழியாக பார்த்தாள். She was a spectator. She did not have the joy of God.
என்னை ஒரு ராஜாவோட மனைவி ஆக்கியிருக்கானே, ராணி ஆக்கியிருக்காரு ஆண்டவரே. There was no joy. She took it for granted. நான் சவுளுடைய மகள், அதனால நான் இன்னைக்கு ராணியா இருக்கேன். She took it for granted. தாவீதுக்கு அப்படி இல்லை. நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன், எங்க அப்பா கூட என்னை கணக்கில் விட்டாரு. ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பிச்சாரு. இவன் அல்ல என் சகோதரன் எல்லாம் வெளியே அனுப்பிச்சாரு. இன்னொருத்தர் இருக்கா அப்படின்னு எங்க அப்பா என்னை அப்பதான் ஞாபகப்படுத்தினாரு. ஞாபகம் வந்துச்சு எங்க அப்பாவுக்கு. ஆனா என் பரம தந்தைக்கு எப்போதுமே நான் ஞாபகத்தில் இருந்தேன். Hallelujah. God remembers you, brother. God remembers you, sister. That's the reason for joy. தாவீது யோசிச்சு பார்க்கிறான். இந்த மனைவி சொல்றாங்க, தாவீது மனைவி சொல்றாங்க, நீங்க இப்படி அற்பமாக நீங்க பிஹேவ் பண்ணிட்டீங்களே. தாவீதுக்கு தெரியும் இது அற்பமான பிஹேவியர் இல்லை. இட் இஸ் நாட் இன்அப்ரோப்ரியேட் வே. தவறான வழியில் இது செய்யலை. நான் செய்தது கரெக்டாக செஞ்சேன். தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் தாவீது கடந்து போன 800 வருஷங்களுக்கு பின்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய இதயத்துக்கு அவன் ஏற்றவனாக இருந்தான். இந்த சம்பவத்துக்கு முன்பாக உள்ள சில வசனங்களை வாசித்து பார்க்கணுமே. வாசித்து பார்த்தா நல்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஆண்டவருடைய பெட்டியை கொண்டு வர்றாங்க. எல்லாருக்கும் நல்ல எண்ணம், அபிப்பிராயம், இன்டென்ஷன். தவறான செயல்கள் சில நடக்குது. கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். இட் இஸ் நாட் ஓன்லி இன்டென்ஷன் பட் appropriate behavior, appropriate attitude, appropriate action. சரியான மனப்பான்மை, சரியான செயல் இருக்கணும். அவங்களெல்லாம் தண்டிச்சாரு. தாவீதை தண்டிக்கல, தாவீதை மென்மேல் உயர்த்தினாரு. ஆண்டவர் சமூகத்தில் ஹியூமிலிட்டி, தாழ்மையில அவன் அந்த ஆடையை எடுத்து வச்சுட்டு சாதாரண ஒரு ஊழியக்காரன் ஆடையை போட்டு எடுத்து ஆடிக்கொண்டிருந்தான். Praise God. Hallelujah. கர்த்தர் அதை அவனுடைய உள்ளத்தை பார்த்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல இருந்த சந்தோஷம், முதல்ல இருந்த அன்ரெஸ்ட்ரெயின்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய், முந்தி ஆண்டுகள் வந்த போது யார் என்ன பார்த்தா எனக்கு என்ன. கலாத்தியர் 1:10 சொல்லுது, நான் மனுஷனை பிரியப்படுத்த நான் வரல. நான் I am not here to please people. I am here to please God. Hallelujah. அன்னைக்கு அப்படி இருந்துச்சு உங்க ஆட்டிடியூட். இன்னைக்கு எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஆஸ்க் a question. கிறிஸ்டியன் சொன்னா எப்படி ஐடென்டிட்டி? நான் ஞாயிற்றுக்கிழமை கையில் ஒரு கருப்பு புஸ்தகம் தூக்கிட்டு போனா எல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. தட்ஸ் நாட் மை ஐடென்டிட்டி. என்னை பார்த்தோன்னு சொல்லணும், இந்த மனுஷனோட முகத்தில் சந்தோஷம் இருக்கு, இது வேறு விதமான சந்தோஷம். He is a Christian. Praise God. Hallelujah. நானும் மனைவியும் சில காலத்துக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தோம். அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய தமிழ் சர்ச். நாங்கள் இருந்தது சில நாள் தான் இருந்தோம். அந்த பெரிய தமிழ் சர்ச்சில் எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சர்ச்சில் வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய சாட்சியை சொன்னேன், எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் சொன்னேன், வார்த்தையை ஷேர் பண்ண முடியல. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் எங்களுடைய டிவி சேனல் இருக்குது, எங்கள் சொந்த டிவி சேனல், அதில் நீங்கள் உங்கள் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணுங்கள், அது இங்கே மட்டும் இல்லை என்டையர் யூரோப்புக்கு போகும் அப்படின்னார். நானும் மனைவி போய் அங்கே காட்ஸ் வேர்டை ஷேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு ஒரு மெசேஜ் முடியும், நிறைய பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரெக்கார்டிங் இன்ஸ்டிடியூஷனுடைய சிஇஓ வந்தார்கிட்ட, முதன்மையானவர் சிஇஓ என் கையில் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு, பிரதர் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். அவ்வளோதான், வேறுமே சொல்ல அவர். தட் மேட் மீ ரியலி வண்டர். பாருங்க, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறார், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார். நம்முடைய பாஸ்ட், நம்ம ப்ரெசன்ட். சங்கீதக்காரர் சொல்றான், என் ஃபியூச்சர் ஹோப்பும் ஆண்டவர் தான். ஆஃப்டர் டெத் ஆல்சோ, அதான் அவன் எவர் லாஸ்டிங் ஜாயின் சொல்றான், நித்திய பேரின்பம். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கார். நான் எவ்வளோ
நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். அவருடைய சமூகத்தில் பேரின்பம், அவர் வலது பாசத்தில் நித்திய பேரின்பம், ஓவர் ஃப்ளோயிங் ஜாய். ஆர்க்கிமெடிஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய தத்துவம் சயின்டிஸ்ட், தத்துவ மேதி, கணக்கில் வல்லுநர் ஒரு மனுஷன் இருந்தான். பல ஆண்டுகள் முன்பாக, பல நூற்றாண்டுகள் முன்பாக ராஜா அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார், ஒரு வேலையை கொடுத்தார். என்னுடைய தங்க கிரீடத்தில் இந்த ஆசாரியர்கள் வேற ஏதோ கலந்துட்டாங்க, வெள்ளியோ செம்போ என்னோ கலந்துட்டாங்க, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும், எவ்வளோ கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லணும்ட்டு. இது சாதாரண காரியமா? தங்கத்தில் கிரீடம் செஞ்சாச்சு, இப்போ தங்கத்தையும் வேற எதையும் பிரிக்க முடியுமா என்ன அப்படின்ட்டு பயங்கரமான யோசனை அவனுக்கு. ஒரு தண்ணி தொட்டி, பெரிய தண்ணி தொட்டி இருக்கு, பாத் டப், அவர் தான் குளிப்பார். அவர் நிரம்பு தண்ணி இருக்கு, அதில் உள்ளுக்கு இறங்கி குளிக்க உட்கார்றார். தண்ணி பொஸ்ஸுன்னு வெளியே ஓடுது. டக்குன்னு அவர் புரிஞ்சிச்சு அவருக்கு, நான் இவ்வளோ பெரிய சரித்தை வச்சு நான் தண்ணி தொட்டிகள் விழுந்தபோது இவ்வளோ தண்ணி போச்சு, இந்த தண்ணி வெயிட்டு, பாடி வெயிட், இப்படிலாம் கணக்கு டக்கு 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 டக்குன்னு போடுறாரு. போட்ட உடனே அவருக்கு சொல்யூஷன் வந்துருச்சு. அப்ப இந்த கிரீடத்தில் எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு உணவு வந்த உடனே தண்ணி தொட்டில் அப்படியே இருந்துச்சு, ரோட்ல ஓடிட்டார். யுரேகா, நான் கண்டுபிடித்து விட்டேன். ஹல்லேலூயா. without any restraint, தடையின்றி உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ராஜா சொன்ன பணியை நான் நிறைவேற்றுறேன். சந்தோஷம், நான் ராஜாவை நான் பிரியப்படுத்த போறேன். இப்ப சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், வழிந்து ஓடும் சந்தோஷம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கண்டுபிடிச்சோம், இவர் நல்லவர், இவர் ஜீவனுள்ள தேவன், என்னை விசாரிக்கிறவர், என் காயங்களை கட்டுறவர், என்னை கைப்பிடித்து வழி நடத்துகிறவர், அவருடைய நித்தியமாக வழி நடத்துகிறவர், எனக்காக சிலுவையில் தொங்கியவர், எனக்காக சிலுவை எல்லாரும் செய்து முடித்தேன் என்று முழங்கியவர், போதுமானவர், என்னை போஷிக்கிறவர், என் குடும்பத்தை பராமரிக்கிறவர். ஹல்லேலூயா. What more I need? What more do you need? உங்க சந்தோஷம் நிறைவா இருப்பதற்கு வேறு என்ன வேணும்? Just think, commit yourself once again tonight. இன்று இந்த இரவில் மீண்டும் ஒரு முறை, ஆண்டவரே, நான் ஒருவேளை மனுஷர்களை பார்த்துட்டு இருந்தது, ஆண்டவரே, அவங்க தப்பா சொல்லிப்பாங்களோ, இவங்க தப்பா சொல்லிப்பாங்களா? இன்னைக்கு பெரிய கான்ட்ரவர்சி கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல வர்ஷிப்பை பற்றி தான். டான்ஸ் ஆடணுமா, டான்ஸ் ஆடக்கூடாதான்ட்டு. ஐ எம் நாட் ஆடிங் டு தட். பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் மை ஹார்ட் டான்சிங். என் இருதயம் நடனம் ஆடுதா? என் இருதயத்தில் கொண்டாட்டம் இருந்துச்சுன்னா என் இருதயம் நடனம் ஆடும். மை ஹார்ட் வில் டான்ஸ். என் இருதயம் டான்ஸ் ஆடுச்சுன்னா இட் வில் பி அப்ரோப்ரியேட் டான்ஸ். சரியா நடனம் ஆடும் என் சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தப்பான நடனம் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நான் எக்ஸ்டர்னலா நல்ல மியூசிக் நிக்கமுள்ள ராக், சனிக்கிழமை 5 ஸ்டார் ஹோட்டலில் ராக் டான்ஸ் இருக்கு. அந்த மியூசிக்கை போட்டுன்னு எல்லாம் நடன ஆடுவாங்க. இட் இஸ் நாட் மியூசிக் தட் மேக்ஸ் மீ டான்ஸ். இட் இஸ் காட்ஸ் லவ், இஸ் காட்ஸ் கிரேஸ், இட்ஸ் த gratitude towards God, it's a remembrance of what God has done that makes me dance. Hallelujah. கர்த்தர் என் வாழ்க்கை என்ன நன்மைகளை செய்தார், கர்த்தர் அன்பானவர், எவ்வளவு கிருபையை அனுபவிச்சுக்க வாழ்க்கையில, கர்த்தர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு முன்பாக நான் நடனம் ஆடுறேன். அவனுடைய மனைவி மீகாலுக்கு
தாவீது சொன்ன வார்த்தை டெரிஃபிக், பவர்ஃபுல். 2 சாமுவேல் 6:22 சொல்லுது, நான் ஆண்டவருக்கு முன்பாக இதை பார்க்கலும் நீசனுமாக, நான் இதை பார்க்கலும் அற்பமாக நான் இருப்பேன். இதை காட்டல முட்டாத, நீ முட்டாள்னு சொல்றீங்க, நீங்க இன்னும் ப்ரிப்பேர் சொல்லல, இதை காட்டல முட்டாக ஃபூலிஷா பிஹேவ் பண்ணுவேன் என் ஆண்டவருக்கு முன்பாக. இதை காட்டிலும் நீசனாக, இதை காட்டிலும் அற்பனாக நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பேன். ஹல்லேலூயா, praise God. God is speaking to us. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நான் இந்த வேலையில தாவீதுல வாழ்க்கையை யோசிச்சு பார்த்த மாட்டவரே, தாவீது எழுதிய வசனத்தை எங்களுக்கு கொடுத்தீர் ஐயா. உன் சமூகத்தில் பேரின்பம், உன் வலது பசத்துல நிச்சய பேரின்பம், ஜீவ மார்க்கத்தை, பாத் ஆஃப் லைஃப், நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு அறிவிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீ என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் யோசித்து பார்க்கிறேன் ஆண்டவரே. I remember. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு தகுதி கொடுத்தவர் நீங்க ஐயா, எனக்கு உயிரை கொடுத்தது நீங்க ஐயா, உயரத்தை கொடுத்தது ஆண்டவரே நீங்க ஐயா, என்னை தூக்கி விட்டது நீங்க ஐயா, சுகத்தை கொடுத்தது நீங்க ஐயா, கிருபையை கொடுத்தது நீங்க ஐயா, குடும்பத்தை கொடுத்தது நீங்க ஐயா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் மேலாக பிரசன்ஸ் தரீங்க அப்பா என்னோட. I feel your presence. There is joy in your presence. இந்த சந்தோஷம் ஆண்டவரே, பேரின்பம், ஈடு இணை இல்லாததப்பா, ஈடு இணை இல்லாதப்பா. உங்க சமூகத்தில் பேரின்பம் இன்னைக்கு இந்த வேளையில அந்த பேரின்பம் வாழ்க்கை அப்படியே இறங்குவதாக. லெட் மை ஹார்ட் ஓவர்ஃப்ளோ. என் இதயத்தில் இன்பம், பேரின்பம் பெருகி ஓடுவதாக. என் குடும்பத்தில் அந்த பேரின்பம் செயல்படுவதாக. Praise God. ஜீவ மார்க்கத்தை, ஜீவ பாதையை எனக்கு காண்பிக்கிற தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன் பிரசன்ஸை தாங்கப்பா. There is joy, fullness of joy in your presence. Praise God. இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.